தெரியாமல் கூட வருகின்ற இந்த வைகாசி சனி அமாவாசையை மட்டும் தவறவிடாதீர்கள். இந்த நாளில் இதை செய்வதினால் உங்களுக்கு 14 பிறவிக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முருகன் அருள் கிடைக்க ஓம் முருகா போற்றி என்று கூறி வீடியோவை கடைசி வரை பாருங்க. இப்போ வைகாசி அமாவாசை அன்றைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ற கவனமா கேட்டுக்கோங்க. மற்ற அமாவாசையை விட சனிக்கிழமைகள் வரும் அமாவாசைக்கு அதிக சக்தி இருக்கும். அதுவும் வைகாசி மாசம் வர இந்த அமாவாசை கிட்டத்தட்ட 165 ஆண்டுகளுக்கு பின் வருது. இந்த நாளில் காக்கைக்கு கட்டாயம் உணவு வைக்க வேண்டும். அதேபோல் பசுமாட்டிற்கு அரிசி வெள்ளம் கலந்த உணவை சமைத்து கொடுத்தால் உங்களின் 16 பிறவி பாவங்களும் நீங்கி தன கஷ்டம் தானிய கஷ்டங்கள் நீங்கி செல்லும். இதை செய்வதினால் உங்களுக்கு அடுத்த 14 பிறவிக்கும் கஷ்டம் என்பதே இருக்காது. அதாவது உங்களின் அடுத்து வரும் வம்சத்திற்கே கஷ்டம் என்பது இல்லாமல் போகும். இதை தாண்டி முருகனின் அருள் உங்களின் வம்சா வழியினருக்கு இருக்கும் எந்த தடைகளும் இல்லாமல். அதேபோல் உங்களின் குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சனியின் தாக்கமும் இல்லாமல் பித்ருக்களின் அருளோடு இருப்பார்கள். இந்த பயனுள்ள தகவலை 5 நண்பர்களுக்கு ஷேர் செய்து புண்ணியத்தை பெற்று அப்படியே முருகன் ஆராதனை சேனலை லைக் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.